மனிதர்களால இன்னமுமே முழுமையா கண்டறியப்படாத பல இயற்கை அதிசயங்களையும் மர்மங்களையும் கொண்டுள்ள இடம் ஆழமான கடல் பகுதி தான். அப்படி ஆழ்கடலுக்கு ஆய்விற்காக சென்றபோது ஆய்வாளர்கள் கண்டறியப்பட்ட பல வினோதமான விந்தைகளை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். கலிபோர்னியா பகுதியில் இருக்கிற மாண்டாரி கடல் பகுதியில் கடல்வாழ் உயிரின ஆராய்ச்சியாளர்கள் வழக்கமான தூரத்தை விடவும் இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து வழக்கமான தூரத்தை விட கொஞ்சம் அதிகமாக போயிருக்காங்க கடலுக்குள்ள. ஸோ அங்கே அவங்க அதிசயமான மிகவும் விசித்திரமான ஒரு இடத்த பார்த்துருக்காங்க. அந்த இடம் தான் ஆக்டோபஸ் நர்சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆக்டோபஸ் முட்டையிடும் இடம் எது அப்படின்னா ஆக்டோபஸ் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆக்டோபஸ்கள் முட்டையிட்டு குஞ்சுகள் பறிக்கும். ஆனால் இந்த ஆக்டோபஸ் நர்சரியில அதை விட 10 மடங்கு அளவுல பெருசா இருந்துச்சுன்னும் ஆயிரக்கணக்கான ஆக்டோபஸ்கள் தங்களுடைய குஞ்சுகளை பறிக்க இந்த ஆக்டோபஸ் நர்சரி இடத்துல ஒன்று கூடியிருக்கு அப்படின்னும் அந்த ரிசர்ச்ல அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஆக்டோபஸுக்கான தட்பவெப்ப நிலை இங்க தான் கரெக்டா இருக்கணும். அதனால தான் எல்லா ஆக்டோபஸும் இந்த ஆக்டோபஸ் நர்சரியில கூடியிருக்கு அப்படின்னும் அவங்க ரிசர்ச்சால கண்டுபிடிச்சிருக்காங்க. சொல்ல போனா இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஆக்டோபஸ் பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் நிறைய உதவியா இருக்கணும் கடல்வாழ் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஸோ ரெண்டாவதா என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் பிளாப். பிளாப்னா இங்கிலீஷில் முத்து, அதாவது பேர்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த பிளாபுக்கு மீனிங் பேர்ல் கிடையாதுங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா கடலுக்குள்ள உருவாகிற சூடான அமைப்புக்கு பேர் தான் பிளாப் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கடலுக்கு நடுவில் சூடாக எப்படி உருவாகும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு தான். பட் இதை 2013 கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா குளோபல் வார்மிங்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் பூமியின் புவி அமைப்பில் நிறைய மாற்றத்தை உண்டாக்குச்சுன்னும் இதனால் பனிப்பாறைகள் எல்லாம் உருகி கடல் மட்டமே அதிகமாகுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சொல்லப்போனால் இந்த குளோபல் வார்மிங்னால கடலுக்கடியில் ஏற்படக்கூடிய சூட்டினால நிறைய கடல்வாழ் உயிரினங்கள் இருந்ததுக்கான சுவடே இல்லாமல் அழிஞ்சு போயிருக்கு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதில் மூன்றாவதா எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கார்டன் ஆஃப் கிளாஸ். டிசம்பர் மாதம் 2015 ஆழ்கடலுக்கு ஆராய்ச்சிக்காக போயிருக்காங்க. ஸோ அப்போ தான் இந்த கார்டன் ஆஃப் கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பசிபிக் பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு உருவான எரிமலை சீற்றமே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7.3 கிலோமீட்டருக்கு இந்த எரிமலை குழம்பு பூமியிலிருந்து வெளியே வந்திருக்கணும். கடலுடைய குளிர்மையான தண்ணீர் பட்டு அது உடனே கிளாஸ் மாதிரியான ஒரு மெட்டீரியலாக ஃபார்ம் ஆயிருச்சுன்னு அவங்க ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பூமி மேல்பரப்புல இருந்து 4 கிலோமீட்டர் ஆழத்துல நடந்திருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது பார்க்கவே ரொம்பவே பிரமிக்க வைக்கக்கூடிய இருக்கு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. இதுல நாலாவதா எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா லவுடஸ்ட் ஃபிஷ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். மீன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை செவுடாக்க அளவுக்கு ஒரு சத்தத்தை போடும் அப்படின்னா யாரால நம்ப முடியுமா? பட் நம்பித்தான் ஆகணும். எஸ், அது உண்மைதாங்க. கல்ஃப் கார்வினா அப்படின்ற மீன் வகை பார்த்தீங்கன்னா கலிபோர்னியாவில் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கலிபோர்னியா பகுதியில் வாழக்கூடிய ஒரு வகை மீன் இனம். இது போடுற சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக. எப்படி இவ்வளோ சவுண்டு ஒரு மீனால் போட முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக 2014 யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸில் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வியப்பூட்டும் வகையில் இருந்துச்சு. இது ஒரே நேரத்தில் 202 டெசிபல் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அது மனிதனை செவுடாக்குற அளவுக்கு சக்தியான சவுண்டு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்றதையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் மீன் அதோடைய இன சேர்க்கைக்காக பெண் மீனை அழைக்கிறதுக்காக ஓடக்கூடிய சவுண்டு தான் இந்த சவுண்டு. ஸோ இந்த சவுண்டுனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கடல்வாழ் உயிரினங்கள் அழியுது அப்படின்னு அவங்க இந்த ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வகை மீன்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக தான் நகருமாமா. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படின்றதும் இவங்க ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு மீனால ஒரு மனிதனை சாகடிக்கக்கூடிய வகைக்கு சவுண்டு விடுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு வியப்பு ஊட்டக்கூடிய ஒரு தகவலாக தான். ஸோ அடுத்ததாக எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஒயிட் ஷார்க் கஃபே அப்படின்ற ஒரு இடத்துல தாங்க. என்ன ஒயிட் ஷார்க்குக்கெல்லாம் கஃபேவா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ வாங்க இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஹவாய் பகுதியிலிருந்து 250 கிலோமீட்டர் தூரத்தில் ஜனவரி 2002 கடல்வாழ் உயிரின ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னா கலிபோர்னியா பகுதியிலிருந்து கிளம்பி ஒயிட் ஷார்க்ஸ் ஹவாயில் குறிப்பிட்ட தூரத்தில் ஒன்று கூடுது. அது எதுக்காக ஒன்று கூடுது அப்படின்னு யாருக்குமே புரியலைங்க. இதுங்களுக்கெல்லாம் சாப்பாடு எங்கேருந்து கிடைக்குது, எப்படி இதுங்களாம் இங்கே கரெக்டாக வந்து ஒன்று கூடுது, இங்கே ஒன்று கூடி என்ன பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக 2016 பார்த்தீங்கன்னா ஒரு குழு அமைக்கிறாங்க. ஸோ அந்த குழு பார்த்தீங்கன்னா இதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு
ஈடுபடுறாங்க. ஸோ இந்த ஆராய்ச்சி குழுவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருந்ததுங்க. அதாவது நிறைய வகையான மீன்களும் ஜெல்லி ஃபிஷ்ஷும் பல கடல்வாழ் உயிரினங்களும் இங்கே வருது அப்படின்னும், ஷார்க் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 3000 அடி ஆழத்துக்கு போகிறதுனால அதை பற்றி இன்ஃபர்மேஷன் சரியாக கிடைக்கல. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு சேட்டலைட்டை யூஸ் பண்ணாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது இனப்பெருக்கத்துக்காக தான் இங்கே வருது அப்படின்னும், இங்கே வந்து 4 மாதம் இருந்து இனச்சேர்க்கையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் அதோட இடத்துக்கே போயிருது ஒயிட் ஷார்க் அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த இடத்துக்கு ஒயிட் ஷார்க் கஃபே அப்படின்னு பேரே வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஐஸ்பர்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான். அண்டார்டிகாவில் 2018 அக்டோபர் 24 அன்னைக்கு நாசாக்கு இந்த பனிப்பாறை கிடச்சிருக்குங்க. இது நார்மல் பனிப்பாறை கிடையாது, ரொம்பவே வித்தியாசமான பனிப்பாறையாக இருந்துச்சு. எல்லா சைடுமே பர்ஃபெக்டான ஸ்கொயராக இந்த பனிப்பாறை இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் சைஸில் இந்த இருந்துச்சு அப்படின்னு நாசா ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ டைட்டானிக் கப்பலை கவிழ்த்த பனிப்பாறையை விட இது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இந்த பனிப்பாறை ரொம்பவே வேகமா உருகிட்டு இருக்கு அப்படின்னும், இப்படியே போச்சுன்னா உலகத்துடைய அழிவை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் வல்கானிக் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அடுத்ததாக பேச போகிறோம். இந்த காஸ்ட் ஆஃப் டஸ்மேனியா அப்படின்ற பகுதியில் ஒரு மலைத்தொடரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வழக்கமான மலைத்தொடர் கிடையாதுங்க. மிகவும் பெரிதாக மிகவும் வித்தியாசமான ஒரு மலைத்தொடராக இருக்குது. கடல் தரைமட்டத்திலிருந்து 3000 மைல் தூரத்தில் இந்த மலைத்தொடரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் கண்டுபிடிச்சதுலேயே பெரிய கடல் அடி மலைத்தொடர்னும் இதைத்தான் சொல்கிறாங்க. இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, பூமி கண்டங்களை அதாவது அந்த சப் கான்டினென்ட்ஸாக பிரிச்சிருப்பாங்கல்ல, பூமியை கான்டினென்ட்ஸாக சப்டிவைட் ஆன போது இந்த மலைப்பரப்பு கடலுக்கு அடியில் இருந்துச்சு அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வரலாறுல நடந்திருக்கு. பட் நம்புற மாதிரி இல்லை அப்படின்னாலும் இதெல்லாம் உண்மைகள் நம்பித்தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில். ஸோ பிஹைண்ட் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்பித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லேயே உங்களுக்கு எந்த ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, bye from ஜெய் நவி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.